பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன டப்பாயிலிருந்து நம்ம இந்த இதுலேருந்து பாருங்கள், இதுலேயே கத்திரிக்காய் வச்சுருக்குது. அதனால் நான் எடுத்து பெரிய பக்கெட்டில் வைக்கலாம் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இதில் வாழை மரம் வச்சுருந்தேன். இந்த வாழை மரம் வந்து சின்னதாக தான் இருக்குது. கேனில் நட்டுக்கலாம் அந்த வாழை மரத்தை ரெண்டுத்தையும். ஏன்னா வந்து நம்ம கத்திரிக்காய் பெரிய இதில் நட்டால் தான் நல்லா வளரும். நான் கத்திரிக்காய் இதில் நட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாழை மரத்தை எடுத்து இது உள்ள வச்சுட்டோம். இது இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம வேறு பெரிய இதில் தொட்டியில் மாற்றிக்கலாம். இது வந்து நான் ஜாதி மல்லி வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன். இதுவும் அது சரியாக இடம் வளர்றதுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் இதில் மாற்றி வச்சுருக்கிறேன். இது துளுத்து வந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாதி மல்லி எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் எதுவும் இல்லை, அரும்பெல்லாம் இல்லை. நான் இன்றைக்கி திருப்பினும் கை க்ளவுஸ் போடலை. நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நெல்லி செடியில் வந்து ஒரு பூ பூத்து இருக்குதுப்பா. இந்த பாருங்க, ஒரு பூ பூத்து இருக்குது. மொத்தம் எல்லாமே அரும்பு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் ஆயிருக்குது. ஆனால் பூ மட்டும் ஒரே ஒரு பூ பூத்து இருக்குது.